வாருங்கள் வாருங்கள், இது உங்கள் சமுதாயம். கேளுங்கள் 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 எல்லோரும். கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள், இது நமது வானொலி. நமது வானொலி, இது நமது சமுதாயம். நமது வானொலி, இது நமது பெருமைதான். MOP சமுதாய வானொலி 107.8. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞான் பிரசாத் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. இவர்களோடு MOP சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயண நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு அறிவியல் பயணம் நிகழ்ச்சியில ஒரு வரலாறை மாத்தி போடக்கூடிய, வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்த எப்படி வெளிக்கொண்டு வராங்க, அதை என்னென்ன பொருள்லாம் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அந்த பொருளை வெளியெடுக்கிறாங்க போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்பவே நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க, வேற எதுவுமே இல்லைங்க, தொல்பொருள் ஆராய்ச்சி மற்றும் அங்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்னென்ன பொருட்கள் மற்றும் என்னென்ன மெத்தட்ஸை பயன்படுத்தி பழங்கால பொருட்கள் அப்புறம் படிவங்களை பாதுகாப்பா எப்படி வெளியெடுக்கிறாங்கன்றத பத்தி தான் கேட்க போறோம். நம்ம இது வரைக்கும் படிச்ச ஹிஸ்டரியவே புரட்டி போட்ட ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நம்ம பழமையான சிவிலைசேஷன் சொன்ன ஹரப்பன் சிவிலைசேஷன் இல்லைன்னா மொஹஞ்சதாரோ சிவிலைசேஷன் படிச்சிருப்போம். ஆனா அதோட வரிசையில நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கீழடியும் சேர்ந்திருக்குன்னா அது நம்மளுக்குலாம் ரொம்ப வியப்பா இருக்குல்ல. நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்ச கீழடி பத்தி திருப்பியும் பார்க்க போறது இல்லைங்க. அங்க இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருட்களை எப்படி பதப்படுத்துவாங்க, எப்படி அந்த பழமை வாய்ந்த பொருட்களை ஒரு குறிப்பிட்ட காலத்தோடதுன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு, இப்படி அறிவியல் சம்பந்தமான சுவாரஸ்யமான பல விஷயங்களை இந்த முதல் பகுதியான அறிவோம் அறிவியல்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு தொல்பொருள் எப்படிலாம் பாதுகாக்கிறாங்கன்றதை விட எந்தெந்த விஷயத்துல இருந்துலாம் பாதுகாக்கிறாங்கன்றத கேட்போம். வெளிச்சம், டெம்பரேச்சர், ஈரப்பதம், பெஸ்ட் சொல்லக்கூடிய பூச்சிகள், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதாவது ரசாயனம்னால வரக்கூடிய பாதிப்புகள், ஏர் பொல்யூட்டன்ஸ், இன்ஹெரண்ட் வைஸ் அதாவது கொஞ்ச காலம் நம்ம அந்த பொருட்களை கவனமா பாதுகாக்கலனா அதுவே தானா பாழாகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்காம். மனிதனாகிய நம்மளால கூட அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய வெளிச்சம் அதாவது சூரிய வெளிச்சமோ யூவி கதிர்வீச்சோ நம்ம மொபைல்ல இருந்து வரக்கூடிய ஃபிளாஷ் லைட்ஸ் கூட தொல்பொருட்களை பாழாக்க வாய்ப்பு இருக்கு. இனிமே மியூசியம்லாம் போனா நிறைய ஃபிளாஷ் போட்டு போட்டோஸ் எடுக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். டெம்பரேச்சர்ஸ் அதாவது வெப்பநிலையோ இல்ல குளிர்நிலையோ அளவுக்கு மீறி இருந்தா அதனால கூட தொல்பொருட்கள் பழுதாக வாய்ப்பு இருக்கு. சாதாரணமா நம்ம இப்போ ஏதாவது ஒரு பொருள் அழுக்கா இருந்தா தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி தான் அதை சுத்தம் படுத்துவோம். ஆனா இந்த மாதிரி பழமையான பொருட்கள் எல்லாம் தண்ணி பயன்படுத்திலாம் சுத்தம் செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே 100, 200 இல்லைன்னா 1000 ஆண்டுகள் கூட இருக்கும். அப்படிப்பட்ட பழமையான பொருள்லாம் ரொம்ப டெலிகேட்டா இருக்கும். அதை ஆர்கியாலஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ரொம்பவே கவனத்தோட கையாளுவாங்க. ஸோ ஈரப்பதம்லாம் அதிகமாச்சுன்னா அந்த பொருள் அழிந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. தொல்பொருட்கள் எல்லாம் சாதாரணமா 45% இருந்து 55% வரைக்கும் தான் ஈரப்பதத்தை தாங்கும். பூச்சிகள் மட்டும் இல்லாம நம்மளே அந்த மாதிரி தொல்பொருட்கள் எல்லாம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். இல்லைனா அப்படி ஒரு வரலாற்று மதிப்பு மிக்க பொருட்களை நம்மளே அழிவு இடத்துக்கு தள்ளிடுவோம். காத்திலேயே இருக்கக்கூடிய அசிட்டிக் கேஸ் கண்டென்ட்னால கூட அந்த மாதிரியான ஹிஸ்டாரிக் ஆப்ஜெக்ட்ஸை பாதிப்பு உண்டாக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து கூட நம்ம அந்த பொருட்களை கவனமா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி பழமையான பொருட்கள் எல்லாம் எந்தெந்த காலத்தோட சேர்ந்ததுன்னு கண்டுபிடிக்க என்னென்ன பொருள் மற்றும் மெத்தடை கையாளுவாங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா இருக்குல்ல. வாங்க தெரிஞ்சுக்கலாம். ரேடியோ கார்பன் டேட்டிங்ன்ற இந்த மெத்தடை பயன்படுத்துறது மூலமா பழங்கால பொருட்கள் எந்த காலத்தை சேர்ந்ததுன்றத சுலபமா கண்டுபிடிக்கலாம். இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட்னா என்னன்றத எளிமையான முறையில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரேடியோ கார்பன் மெத்தடை முதல்ல வில்லியட் லிபின்றவர் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோல இந்த மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா இந்த மெத்தட்ல அப்ராக்சிமேட்டா 60,000 வருஷம் வரைக்கும் சொல்ல முடியுமா.
ஒரு பழமையான பொருள்ல இப்ப கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த பொருள்ல கார்பன் 12 மற்றும் கார்பன் 14 2 எலமெண்ட் இருக்குமா. பேசிக்கா இந்த எலமெண்ட்டை வச்சுதான் ஒரு பொருள் எவ்வளோ பழமை வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. எளிமையா சொல்லணும்னா இந்த கார்பன் 14 இந்த எலமெண்ட் ஸ்டேபிளா இல்லாம காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடியது. அதனால பதப்படுத்தப்பட்ட உடல் இல்லைன்னா எலும்புக்கூடுகள்ல இருந்து இந்த கார்பன் 14 குறைய குறைய அதோட வருடம் அதிகமாகிட்டே போகும். அப்போ உயிரற்ற பொருட்களோட காலகட்டத்தெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இப்போ ஒரு பானையோ இல்ல அந்த மாதிரி வேற எதுவும் ஒரு பொருள் இருந்தா அது கூட சேர்ந்து பயன்படுத்திய ஒரு பொருளை எடுத்து அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி வேற வழியே இல்லைன்னா அப்போ அந்த பொருள்ல இருந்து ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி அதை ஹீட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய கரைந்த பொருளை வச்சு கூட அதோட காலகட்டத்தை கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஒரு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஒரு பொருளை கண்டுபிடிச்சு அதோட படிவங்கள் மாறாம கவனமா எடுக்கணும்னா டென்டல் பிரிக்ஸ், ட்ரோவல்ஸ், ப்ரஷஸ், மெஷரிங் டேப்ஸ், லைன் லெவல்ஸ், ஸ்டோரேஜ் பேக்ஸ், பென் அண்ட் பென்சில்ஸ்னு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. டென்டல் பிரிக்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம டென்டிஸ்ட் இதை பயன்படுத்தி தான் நம்ம பல்லில் இருக்கக்கூடிய தேவையற்ற அழுக்குகளை சுத்தம் செய்வாங்க. சரி, டென்டிஸ்ட் யூஸ் பண்ற இந்த டென்டல் பிக்ஸை வச்சு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்க? அப்படி கேளு. இந்த டென்டல் பிரிக்ஸை பயன்படுத்துறது மூலமா ரொம்பவே சுலபமா மண்ணோட ஒட்டி இருக்கக்கூடிய பழங்கால பொருட்களை எந்தவித டேமேஜும் இல்லாம மண்ணை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு அழகா ஈஸியா எடுக்க முடியும். ட்ராவல்ஸ், அதாவது சின்ன மண்வெட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பொருளை வச்சுதான் படிவங்கள், பழங்கால பொருட்கள் எடுக்க பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல மண் தொல்பொருட்களோட ரொம்பவே ஒட்டி இருக்கும், அதை எடுக்கவே கடினமா இருக்கும். அந்த நேரத்துல கூட இந்த சின்ன மண்வெட்டியை பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம பலவிதமான மண்வெட்டிகளை அந்தந்த குறிப்பான பொருட்கள் எடுக்க இல்லைன்னா கடினமான நேரத்திற்கு ஏற்ப பயன்படுத்துவாங்க. என்ன நேயர்களே, என்ன மாதிரியே நீங்களும் தொல்பொருள் ஆராய்ச்சி மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பற்றி அறிவியல் துணை கொண்டு நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இதனை தொடர்ந்து இன்னைக்கு அறிவியல் 360ல நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பற்றிய ரீசெண்டான செய்திகளை பத்தி தான் கேட்க போறோம். இன்னைக்கு ஒரு செய்தி பத்தி இல்லைங்க, தமிழ்நாட்டுல அகழ்வாய்வு நடந்து கொண்டிருக்கும் பல செய்திகள் பத்தி கேட்க போறோம். வாங்க செய்திக்குள்ள போலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞான் பிரசாத் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. இவர்களோடு MOP சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயண நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இப்போ கரண்டா தமிழ்நாட்டுல 8 இடங்கள்ல தொல்பொருள் அகழாய்வு நடந்துட்டு வருது. முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கீழடி பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 600 BC வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்ததோட ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. கேட்கும் போதே வியப்பா இருக்குல்ல. அடுத்ததா வேப்பங்கோட்டை விருதுநகர் மாவட்டம்ல உள்ள இடத்துல நிறைய தமிழ் அகராதி சொற்கள் உள்ள படிவங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. துலுக்கர்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த இந்த இடத்துல இப்போ ரீசெண்டா 2வது முறையா ஆய்வு பண்றதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. முதல் ஆய்வு நடந்தப்போ 36 ஏக்கரான இந்த இடத்துல 1009 பழமை தொல்பொருட்கள் கிடைச்சிருக்கு. இரும்பாலான டூல்ஸ், களிமண்கள்ல செஞ்ச பொம்மைகள், பானைகள், சில்வர் காயின்ஸ், நிறைய அணிகலன்கள், சில்வர் ஸ்டாம்ப்ஸ், காப்பர்னு சொல்லக்கூடிய செப்புல இருந்து கூட பொருட்கள்லாம் கிடைச்சிருக்கு. அடுத்ததா கங்கை கொண்ட சோழபுரம்னு பேரை கேட்டாலே ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜேந்திர சோழன் கட்டிய கோவில் தான் நமக்கு நினைவு வரும். ஆனா அந்த கங்கை கொண்ட சோழபுரம் இடத்துல அகழாய்வு நடத்தியிருக்காங்க. அங்க ராஜேந்திர அரசர் வாழ்ந்த பல சாட்சிகள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம் முன்னோர்கள் சீன நாடு மற்றும் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள் கூட ட்ரேட்னு சொல்லக்கூடிய வணிகம் பண்ணதுக்கான நிறைய ஆதாரங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கீழ்நமண்டி திருவண்ணாமலை மாவட்டம், அதுக்கப்புறம் தர்மபுரியில இருக்கக்கூடிய பூதிநாதன், பட்டறை பெரும்புதூர் திருவள்ளூர் மாவட்டம்னு இந்த 3 இடத்துலயும் நம்ம தமிழ்நாட்டு தொல்லியல் துறை இனி ஆய்வு நடத்த இருக்காங்க. என்ன நேயர்களே, தொல்பொருள் அகழாய்வு பற்றியும் இனி தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் ஆய்வு நடக்க போறதுன்றத பத்தியும் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம்.
அறிவியல் 360 தொடர்ந்து அடுத்ததா நம்ம கேட்க போற பகுதியின் பெயர் வியப்பூட்டும் விஞ்ஞானி. இந்த பகுதியில யாரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்னு கேட்கலாம் வாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞான் பிரசாத் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. இவர்களோடு MOP சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயண நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். பழமை வாய்ந்த காலங்கள்ல மரக்கிளைகள், இலைகள், ஏன் தோல்லாம் வச்சு கூட வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. கொஞ்ச காலம் கழிந்ததும் களிமண், சுண்ணாம்பு இது போன்ற பொருட்களை பயன்படுத்தி கட்டிடங்கள்லாம் கட்டினாங்க. ஆனா இந்த காலத்துல வீடுன்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது சிமெண்ட் தான். இந்த காலத்துல சிமெண்ட் இல்லாம வீடு இல்ல. இவ்வளோ முக்கியமான ஒரு பொருளை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? இப்போ உலகமெல்லாம் பயன்படுத்தக்கூடிய சிமெண்டின் தயாரிப்பாளரும் ஃபாதர் ஆஃப் போர்ட்லாண்ட் சிமெண்ட்னு அழைக்கப்படுற இவர் பேரு தான் ஜோசப் ஆஸ்ப்தின். விஞ்ஞானி, இன்வென்டர் இல்லைன்னா சயின்டிஸ்ட்னு சொல்லும் போதெல்லாம் கண்டிப்பா நம்ம ஜோசப் ஆஸ்ப்தின்ற பேரை பெருசா கேட்டிருக்க மாட்டோம். நம்மள பல பேருக்கு இவர் யாருன்னு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா இவர் கண்டுபிடிச்ச சிமெண்ட்டை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஜோசப் ஆஸ்ப்தின் 1778 இங்கிலாந்துல தாமஸ் ஆஸ்ப்தின்ற கட்டட தொழிலாளிக்கு பிறந்தவர். வளர்ந்த பிறகு அவருடைய அப்பாவின் தொழிலையே தொடர்ந்த இவர் 1817 அவருடைய பிறப்பிடமான லீட்ஸ் என்னும் நகரத்துல ஒரு சின்ன சொந்த தொழில் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறாரு. அடுத்த சில ஆண்டுகள்லயே சிமெண்ட் தயாரிப்புல பரிசோதனை பண்ண தொடங்குறாரு. 1824 அவருக்கு ஒரு செயற்கை கல்ல உற்பத்தி செய்யும் முறையில முன்னேற்றம் கிடைச்சிருக்கு. அதாங்க an improvement in the mode of producing artificial stoneன்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு பேட்டன்ட்னு சொல்லக்கூடிய காப்புரிமை கொடுத்திருக்காங்க. அவரு கண்டுபிடிச்ச சிமெண்ட்க்கு போர்ட்லாண்ட் சிமெண்ட்னே பேரும் வைக்கிறாரு. 1826 லீட்ஸ் நகரத்துல ஜோசப் ஆஸ்ப்தின் அவருடைய நண்பருடன் சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் பிளான்ட், அதாவது உற்பத்தி ஆலைய நிறுவுறாங்க. இவருடைய முதல் ஆராய்ச்சியான சிமெண்ட் கண்டுபிடிப்பு வெற்றிகரமா முடிஞ்சதை அடுத்து சுண்ணாம்புக்கல் தயாரிப்புக்கும் காப்புரிமை அப்ளை பண்றாரு. அதுதான் இவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா இந்த சுண்ணாம்பு தயாரிப்பு ஆலை தொடங்கிய சில நாள்லயே ரயில்வே துறையினால அந்த ஆலை மூடப்பட்டது. இதனால அவர் அந்த சுண்ணாம்பு ஆலைய வேற ஒரு இடத்துக்கு மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானாரு. முதல் கண்டுபிடிப்பான சிமெண்ட்டை போல இந்த கண்டுபிடிப்பு அவ்வளோவா வெற்றி கிடைக்கல. ஆனா அதை ஒரு தடங்களா நினைக்காத அவரு 1843 அவருடைய இரண்டாவது மகனான வில்லியம் ஆஸ்ப்தின் கூட சேர்ந்து லண்டன்ல ஒரு புது ஆலயத்தை நிறுவி பழைய போர்ட்லாண்ட் சிமெண்ட்னு சொல்லப்படுற சிமெண்ட்ல கலவை மாற்றங்கள் ஏற்படுத்தி இன்னும் வலுவான சிமெண்ட் தயாரிப்பு முறைய கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு மாடர்ன் போர்ட்லாண்ட் சிமெண்ட்னு பேரும் வச்சாங்க. 1844 ஜோசப் ஆஸ்ப்தின் தன்னுடைய முழு பொறுப்பையும் அவர் மகனான வில்லியம் ஆஸ்ப்தின் கிட்ட ஒப்படைக்கிறாரு. 1855 அவருடைய வீட்டிலேயே ஜோசப் ஆஸ்ப்தின் இறந்து போறாரு. சாதாரணமான கட்டட தொழிலாளியா இருந்து ஒரு விஞ்ஞானியா உயர்ந்த ஜோசப் நம்மளோட வாழ்க்கையில நம்ம நினைச்சதை அடையணும்னா விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தா மட்டும் போதும். நம்ம லைஃப்ல என்ன வேணா சாதிக்கலான்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா விளங்கி இருக்காரு. பெரிய அளவுல அவர் அங்கீகாரம் கிடைக்கலனா கூட அவர் கண்டுபிடிச்ச இந்த சிமெண்ட் உலகமெல்லாம் நிறைய பேருடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கு. இந்த வியப்பூட்டும் விஞ்ஞானி பகுதியில எல்லாருக்கும் தெரிஞ்ச சிமெண்ட்டை பத்தி இல்லாம அதை கண்டுபிடிச்சவர் யார், அவருடைய வாழ்க்கை வரலாறு பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதனை அடுத்து வீட்டுக்கு வீடு விஞ்ஞானி பகுதியில வீட்லயே சுலபமா எப்படி கிளேன்னு சொல்லக்கூடிய விளையாட்டு களிமண்ணை செய்யலாம்ன்றதா கேட்க போறோம். வாங்க பகுதிக்குள்ள போலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞான் பிரசாத் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. இவர்களோடு MOP சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயண நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஹே, குழந்தை வாயில கிளே வைக்கிறா பாரு, அத குழந்தை கையில இருந்து வாங்கு. அச்சச்சோ, நான் கவனிக்கவே இல்லை. இந்த மாதிரி உடம்புக்கு கெடுதியான செயற்கை பொருட்களும் ரசாயன பொருட்களும் பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய கிளேவை வாங்கி தரத்துக்கு பதிலா நம்மளே வீட்டுல எளிமையா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு கிளே செய்யலாம்ல. அது குழந்தைங்களுக்கும் நல்லதும் கூட. அப்படியா?
அது எப்படி பண்றது? நான் சொல்லித்தரேன் வா. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விடு விஞ்ஞானி பகுதியில வீட்லயே கிளே எப்படி செய்யறதுன்றத பத்தி தான் கேட்க போறோம். தேவையான பொருட்கள் கிரீப் பேப்பர், வாட்டர், மைதா, உப்புன்னு இந்த 4 சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்ய போறோம். கிரீப் பேப்பர்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்குலாம் கலர் கலராக ஒரு பேப்பர் இருக்கும்ல, அதான் இந்த கிரீப் பேப்பர்னு சொல்லுவாங்க. இந்த கிரீப் பேப்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணியோ இல்லைனா ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணியோ அது ஒரு பெரிய பவுலில் வாட்டரை ஃபில் பண்ணி அதில் நம்ம கட் பண்ணி வச்ச கிரீப் பேப்பர்லாம் போட்டு ஒரு 1 hour இல்லைனா ஒரு 1.5 hours ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிரீப் பேப்பர் வேணுன்ற அளவுக்கு தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு அந்த பவுலில் 2 கப் மைதா போட்டு அதுக்கப்புறம் சால்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நீங்கள் உங்கள் கையை பயன்படுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு கிளே கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதன் பிறகு நீங்கள் இந்த கிளேவை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான அழகான பொம்மைகளை செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்ச பொம்மைகள் எல்லாம் பாழாகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது மேலே வார்னிஷை பயன்படுத்தலாம். இதன் மூலமாக நீங்கள் பண்ண பொம்மையெல்லாம் ரொம்ப நாள் வரும். அது கூட சேர்த்து நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி திறமையும் பயன்படுத்தி அழகழகான கலர்ஸ்லாம் கூட பெயிண்ட் பண்ணலாம். இந்த வீட்டுக்கு விடு விஞ்ஞானி பகுதியில் எளிமையான பொருட்களை பயன்படுத்தி எப்படி வீட்லேயே விளையாட்டு களிமண் செய்யறதுன்றதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதனை தொடர்ந்து அடுத்து வரும் அறிவியல் தினங்கள் பகுதியில் தொல்பொருள் ஆராய்ச்சியும் தொல்பொருள் ஆய்வாளர்களையும் ஊக்குவிக்கும் விதமாக உலக தொல்லியல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 15 அன்று கொண்டாடப்பட்டு வருது. இந்த தினம் குறிப்பா ஆர்கியாலஜி, அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மற்றும் அதன் மூலமா வைக்கிற மியூசியம் எக்ஸிபிஷன்ஸ், பப்ளிக் லெக்சர்ஸ், தொல்லியல் ஆய்வு நடக்கும் இடம்னு மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு கவுன்சில் ஃபார் பிரிட்டிஷ் ஆர்கியாலஜி CBAன்ற பிரிட்டிஷ் நிறுவனம் பிரிட்டன் மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் இந்த வேர்ல்ட் ஆர்கியாலஜி டேன்னு சொல்லக்கூடிய உலக தொல்லியல் தினத்தை கொண்டு வந்தாங்க. இந்த CBAன்னு சொல்லக்கூடிய UK பேஸ்டு சேரிட்டியோட நோக்கமே ஆர்கியாலஜின்னு சொல்லக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சியை பற்றி உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் தொல்பொருட்களும் அதனுடைய வரலாற்றோட முக்கியத்துவத்தையும் எளிமையா எடுத்து சொல்லணுன்றது தான். இந்த உலக தொல்பொருள் ஆராய்ச்சி தினம் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. நம்ம முன்னோர்களின் வரலாறும் நம்ம நாட்டுடைய வரலாறும் எவ்வளோ முக்கியன்றதை பற்றி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அறிவியல் எவ்வளோ உதவிகரமாக இருக்குன்றதை பற்றியும் இந்த அறிவியல் பயணம் நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன நேயர்களே, இவ்வளோ நேரம் அறிவியல் தினங்கள் பகுதியில் வேர்ல்டு ஆர்கியாலஜி டே பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதனைத் தொடர்ந்து அடுத்த பகுதியான அறிவியல் நேர்காணலில் நம்ம கூட ஒரு எக்ஸ்பர்ட் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட இந்த ஆர்கியாலஜி ஃபீல்டை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறவர் திரு M. காளிமுத்து அவர்கள். இவர் 26 வருஷம் தொல்பொருள் ஆராய்ச்சி துறையில் பணியாற்றி இந்திய தொல்லியல் துறை கண்காணிப்பாளராக சென்னை மண்டலத்தில் பல தொல்பொருள் ஆய்வுகளில் ஈடுபட்டவர். இன்னைக்கு இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில தொல்பொருள் ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகளை பற்றி இவர் மூலமா நிறைய தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இந்த இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி மையம் எப்போதுலேருந்து உருவாக்கப்பட்டது சார், அதை பற்றி எங்ககிட்ட கொஞ்சம். இந்திய தொல்லியல் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது வந்து 1784 வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஆசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியாங்கிறது தான் வந்து மெயின். அதோட முக்கிய குறிக்கோள் என்னென்னா அது இந்தியாவில் உள்ள பல பொருள்களை வந்து படிக்கணும், அதை வந்து அந்த லாங்குவேஜை வந்து படிக்கணும், ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் மாதிரி ஆரம்பித்தாங்க 1784. அது கல்கட்டாவில். அது ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் மாதிரி தான். அவங்க அந்த டைமில் வந்து இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கும்போது அவங்க நிறையா வந்து அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறையா பொருள்கள் கிடச்சிது. பாம் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஓலைகள் இதெல்லாம் படிக்கிற அந்த டைமில் இது மாதிரி நிறையா கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த மாதிரி கிடச்சதுக்கப்புறம் வந்து திருப்பி என்ன பண்ணாங்க, அதெல்லாம் வந்து பாதுகாக்கணும்ல, நிறைய பொருள்கள் வந்து கிடைக்கும்போது அதை வந்து பாதுகாக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் சேமிக்கணும் அப்படிங்கிறக்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு மியூசியம் வந்து நம்ம வந்து பண்ணலாமே. ஸோ 1814 வந்து கல்கட்டாவில் வந்து அந்த மியூசியம் ஆச்சு. இப்போ நம்ம இருக்கிற வந்து கல்கட்டா மியூசியம் அதான் அப்போ ஆரம்பித்தது. இந்தியாவில் ஃபஸ்ட்டு இது 1814 ஆராய்ச்சிக்காக கலெக்ட் பண்ண பொருளில் வந்து மியூசியமில் வந்து அங்கே வந்து இது பண்ணாங்க. அந்த மாதிரி ஆரம்பித்தா தான் வந்து மியூசியம் அந்த இது கான்செப்ட் அந்த மாதிரி இது.
அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்திய தொழிலில் 1861 தான் வந்து நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது ஆரம்பித்தாங்க 1861. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அலெக்சாண்டர் கன்னிகாம் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐ 1861. அதுக்கப்புறம் வந்து வேறு ஆஃபீஸர்ஸ், அது பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க. ஆனால் முக்கியமாக வந்து நம்ம சொல்ல போனோம்னா வந்து 19ஆம் நூற்றாண்டில் 1920க்கு அப்புறம் தான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒரு நிறையா இடங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணணும். அது மார்ட்டிமர் வீலர்னு ஒருத்தர் வந்தார் பிரிட்டிஷர்ஸு. அவர் வந்து சயின்டிஃபிக்கலாக வந்து மெத்தட்ஸை வந்து எப்படி நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ணணும், அகழ்வாய்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஒரு பொருளை ஒரு சைட்டில் வந்து ஒரு பழங்கால சைட்டில் வந்து எப்படி வந்து அதை சயின்டிஃபிக்கலாக வந்து எப்படி வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணணும், அது எப்படி வந்து ப்ராப்பராக வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணணும், அது எப்படி வந்து ப்ராப்பராக ஸ்டடி பண்ணணும், அது ஒரு முறையாக வந்து இந்த மாதிரி தான் சிஸ்டம் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் நிறைய இடத்துல வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்து தோண்ட ஆரம்பித்தாங்க. ஸோ இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் தொல்லியல் துறை வந்து உருவாக்கப்பட்டிருக்கோம் இல்லையா சார், அது எப்போ அதோடைய வரலாற்றை பற்றி எங்கள் கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. தமிழ்நாட்டில் வந்து 1961 தான் வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆரம்பிச்சதுங்க. அது தமிழ் தொல்லியல் அண்ட் கலாச்சாரம் அந்த மாதிரி 1960 ஆரம்பித்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து ப்ரெசன்ட்லி வந்து 7 இடங்களை வந்து அவங்க வந்து அகழ்வாய்வு பண்ணிகிட்ருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 2 இடம், மொத்தம் வந்து 9 இடத்துல வந்து இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சார், நாங்கள் ஒரு அவுட் சைடராக இருந்து பார்க்கும்போது தொல்பொருள் ஆராய்ச்சி துறைனா இந்த மாதிரி வெறும் மண்ணிலேருந்து பொருட்கள் எடுப்பாங்க அப்படின்னு மேலோட்டமாக தான் தெரியும். ஆனால் அதையும் தாண்டி வந்து என்னென்ன பணிகள்லாம் நீங்கள் வந்து மேற்கொள்வீங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதை பற்றி எங்கள் கூட கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க சார். அது வந்து மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தாவே உங்களுக்கு வந்து உற்சாகம் கிடைக்கும். ஒவ்வொரு பொருளையும் வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்து மண்ணில் புதையுன்ற கிடைக்கக்கூடிய பொருள் வந்து அதை நீங்கள் வந்து கையில் எடுத்து அதை பார்க்கும்பொழுது அங்கே அதோட முக்கியத்துவம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். அது நம்ம மூதாதையர்கள் எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் வந்து விட்டு போன பொருள்கள் அது. ஸோ அதை எடுத்து பார்க்கும்பொழுது உண்மையில் அது வந்து உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு உற்சாகம் கிடைக்கும். இப்போது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொல்பொருள் ஆராய்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த இடம் ஆய்வுக்கு உட்பட்ட இடம் தான் நீங்கள் எதெல்லாம் வச்சு ஊர்ஜிதம் பண்ணுவீங்க சார்? முன்னையில் வந்து ரிப்போர்ட் இருக்கும், இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் ரிவ்யூ ரிப்போர்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் வந்து டிபார்ட்மெண்ட் மூலமாக நாங்கள் வந்து எங்களுடைய ஸ்டாஃப் மூலமாக வந்து எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு அனுப்போம், கலா ஆய்வுக்கு அனுப்போம். அவங்க வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு பண்ணிவிட்டு கலாய்வு பண்ணிவிட்டு அவங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அது இப்போ மட்டும் இல்லை, அது ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு. எப்போ ஆர்கியாலஜிக்கல் சர்வே இந்தியா ஆரம்பித்தாங்களோ அப்போ வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ அவங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணும் பொழுது அவங்க அந்த டைமில் கண்டுபிடிச்ச இடங்களோட என்னென்ன கண்டுபிடிச்சாங்கிற வந்து ஆல்ரெடி பப்ளிசிட்டி ஆகிருக்கும். ஸோ ஆனால் வந்து மேலே வந்து என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சப்போஸ் பழைய காலத்து பாட்டரி கிடச்சதா இல்லை அந்த அணிகலன் கிடச்சதா, அதை வந்து அவங்க வந்து மேலே சர்ஃபேஸில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு சொல்லியிருப்பாங்க. அதை நாங்கள் வந்து அதை இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு சப்போஸ் பெரிய சைட்டாக இருந்துச்சுனாக்க, முக்கியமான சைட்டாக இருந்துச்சுன்னா அதை நாங்கள் வந்து அகழ்வாய்வு பண்ணி பார்க்குறதுக்கு அப்போ தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே ஏற்கனவே பப்ளிஷ் ஆகிருக்கும், ரெக்கார்டில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் ரிப்போர்ட் அதில் பப்ளிஷ் ஆகிருக்கும். ஓகே சார், ஓகே. இப்போ நான் ரீசெண்டாக தொல்பொருள் ஆராய்ச்சி பற்றி படிக்கும்போது அந்த ஆய்வுகளில் ரேடியோ கார்பன் டேட்டிங்னு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு பொருள் எந்த காலத்தை சேர்ந்ததுன்றத கார்பன் 12 மற்றும் கார்பன் 14 2 எலமெண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க சார். ஆனால் கேள்வி என்னன்னா, இந்த கார்பன் 12 மற்றும் கார்பன் 14 ஒரு பொருளில் இருக்கா இல்லையான்னு எந்த கருவியை பயன்படுத்தி கண்டுபிடிப்பாங்க சார்? அது ஆக்சுவலாக வந்து C14 மெத்தடு, கார்பன் 14 மெத்தட்னு சொல்லுவாங்க. அது ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் வந்து கண்டுபிடிக்க முடியும், அது எந்த காலத்து பழசுன்னு சொல்லிட்டு. அது நம்ம இந்தியாவில் வந்து இப்போ மும்பையில் ரீசெண்டாக வந்து மும்பையிலேருந்து மெஷின் கொண்டு வந்தோம். அது வெரி ஹைடெக் மெஷின்ஸ், அது எல்லாமே அது ரொம்ப டைம் எடுக்கும் அது அதெல்லாம் பண்ணுறதுக்கு. அது மும்பையில் ரீசெண்டாக வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க வெளிநாட்டிலேருந்து. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ரீசெண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து ரிசர்ச் நம்ம வந்து அதை டேட்டிங்க்கு இந்த C14 டேட்டிங் இப்போ இன்னும் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு தான் அனுப்பிச்சிருக்கோம். ஏன்னா மெஷின் இப்போ தான் ரீசெண்டாக வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் வந்து ப்ராப்பராக வந்து இன்னும் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணலை. ஓகே சார், இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தடை பயன்படுத்தி 60,000 வருஷம் பழமை வாய்ந்த பொருட்கள் வரைக்கும் நம்ம வந்து கணிக்கலாம் அப்படின்னு கேள்விப்பட்டேன் சார். இதை தாண்டி வேற மெத்தட்ஸ் இருக்கா, இல்லை இதை விட பழமையான விஷயங்களை வேற எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு நீங்கள் கேட்டால் கொஞ்சம் வேறு மெத்தட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பொருளுகளும் வந்து TL மெத்தடு, தெர்மோலிமிசன்ஸ் மெத்தடு அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்புறம் வந்து லேசர் மெத்தட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு இப்போ வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட்னா அதை வந்து டேட்டிங்க்கு ஒரு இது மெத்தட் இருக்குது. பாட்டரி இதெல்லாம் கண்டுபிடிச்சோன்னாக்கா அது ஒரு டேட்டிங் மெத்தட் இருக்குது, தெர்மோலுமினன்ஸ் மெத்தடு. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வந்து வேறு வேறு டேட்டிங் மெத்தட்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த பழமை வாய்ந்த பொருட்கள்லாம் வந்து இல்லை படிவங்களாகட்டும், எலும்பு கூடுகளாகட்டும், இதெல்லாம் மியூசியமில் கொண்டு போய் பதப்படுத்தி வைப்பாங்க சார். ஆனால் அதை வந்து அறிவியல் சார்ந்த விஷயங்களை பற்றி எங்ககிட்ட எப்படி பதப்படுத்துவாங்க, அந்த பதப்படுத்தலுக்கு உண்டான மெத்தட்ஸ் எல்லாம் வந்து எப்படின்றத எங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ வந்து ஒரு அகழ்வாய்வு பண்ணும்பொழுது ஒரு சைட்டில் வந்து கிடச்சிருக்குன்னா அது வந்து கம்ப்ளீட் இன்ஸ்டியூட்டு அங்கேயே வச்சுட்டு கம்ப்ளீட் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன், ரெஸ்டோரேஷன் சயின்ஸ் பிரான்ச் இருக்குது, அவங்கள டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் வந்து அதை கம்ப்ளீட் அங்கேயே ரெஸ்டோர் பண்ணி தான் நாங்கள் அங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் வந்து அதோட டேட்டிங் என்னது, அதோட சயின்டிஃபிக்கலாக வந்து கம்ப்ளீட் எல்லாம் ப்ராப்பர் ஒர்க்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் அங்கேருந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மியூசியமுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து வைப்போம். அதை சிம்பிளாக அந்த மாதிரி எடுத்துக்கு வந்து வைக்க முடியாது. ஓகே சார். ஸோ இப்போ உள்ள இளைஞர்கள் உங்களை போல ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக ஆகணும்னா எந்த மாதிரியான தகுதியெல்லாம் அவங்க வளர்த்துக்கணும், என்ன மாதிரியான பயிற்சிகளில் அவங்க ஈடுபடணும், எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் அவங்க அட்டென்ட் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எக்ஸாம்ஸு நீங்கள் வந்து எக்ஸப்ட் மேத்தமேட்டிக்ஸு எல்லாருமே எலிஜிபிள் தான். கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பிஜி பண்ணணும். பிஜி வந்து நீங்கள் பிஜியில் வந்து ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் சரி, ஆர்கியாலஜி படிச்சிருந்தாலும் சரி, எம்எஸ்சி ஜியாலஜி, தென் ஈவன் என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தர் வந்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தோட வந்துருந்தார். ஸோ நிறைய சயின்ஸ் படித்தவங்களும் வர்றாங்க. பிஜி முடிச்சதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கியாலஜின்னு ஒன்று இருக்குது டெல்லியில். அங்கே போய் படித்தாக்க வந்து அவங்க தான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து உங்களை எல்லாத்தையுமே மோல்டு பண்ணுவாங்க அங்கே. ஏன்னா வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எல்லாமே வந்து அங்கே தான் கிடைக்கும். ஸோ அங்கே போய் படித்ததுக்கப்புறம் தான் வந்து தென் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் பிகம் ஏ ஆர்கியாலஜிஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆர்கியாலஜி ஃபீல்டில் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே வரணும் அப்படின்னா ஆர்கியாலஜிஸ்ட் எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ணணும், அப்பியர் பண்ணணும். யூபிஎஸ்சி இல்லைன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் அதில் வந்து அது நான் கெஜெட்டட் போஸ்ட்டுக்கு வந்து ஸ்டாஃப் செலெக்ஷனில் வந்து எக்ஸாம் வைப்பாங்க. அது வேகன்சி எப்போன்னு பார்க்கணும். ஸோ அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும். இல்லை ஆஃபீஸர்ஸ் ரேங்க் அப்படின்னாக்கா வந்து நீங்கள் வந்து யூபிஎஸ்சி அட்டன் பண்ணணும். ஸோ இது 2 தான் ஆப்ஷனு. டிப்ளமோ வந்து கம்பல்சரி நீங்கள் படிச்சிருக்கணும். ரொம்ப நன்றி சார், ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. என்ன நேயர்களே, இதுவரைக்கும் தொல்பொருள் ஆராய்ச்சினா வெறும் மண்ணில் இருந்து பொருட்களையும் படிவங்களையும் எடுப்பாங்கன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி துறையில் எவ்வளோ விஷயங்கள் அறிவியல் பூர்வமாக இருக்குன்னு 26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான திரு எம் காளிமுத்து அவர்கள் தெளிவாக எளிமையாக நம்மளுக்கு எடுத்து சொன்னார். ரொம்பவே நன்றி சார். ரொம்ப நன்றி. இன்னும் இது போன்ற பல நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நீங்க இவ்ளோ நேரம் கேட்டுக்கொண்டிருந்தது விஞ்ஞான் பிரசாத் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. இவர்களோடு எம்ஓபி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயணம் நிகழ்ச்சி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம். வாருங்கள் 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 எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், இது உங்கள் சமுதாயம். கேளுங்கள் 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 எல்லோரும் கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள், இது நமது வானொலி. நமது வானொலி, இது நமது சமுதாயம். நமது வானொலி, இது நமது பெருமைதான். MOP சமுதாய வானொலி 107.8.